ஒரு சிறிய கிராமத்தில் ரஹீம் என்ற ஒரு ஏழை சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் வீட்டில் வசதி இல்லை, ஆனால் அவனிடம் ஒரு பெரிய செல்வம் இருந்தது. அது என்ன செல்வம் தெரியுமா? கற்றுக்கொள்ளும் ஆர்வம். ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு சென்றுவிட்டு அருகில் இருந்த பழைய நூலகத்துக்கு சென்று புத்தகங்களை படிப்பான். அவனை பார்த்த சிலர் சிரித்தார்கள். புத்தகம் படித்த வயிறு நிறையுமா தம்பி என்று கேலி செய்தார்கள். ஆனால் ரஹீம் அமைதியாக சொல்வான், இல்லை, ஆனால் அறிவு இருந்தால் வாழ்க்கை நிறையும். ஒரு நாள் அந்த கிராமத்தில் பெரிய வறட்சி வந்தது. விவசாயம் முற்றிலும் தோல்வி அடைந்தது. மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் பயந்தார்கள். அப்போது ரஹீம் தான் புத்தகங்களில் படித்திருந்த நீர் சேமிப்பு முறைகள் பற்றி கிராம மக்களிடம் விளக்கினான். மழை நீரை சேமிக்கும் குழிகள், சிறிய அணைகள் போன்றவற்றை உருவாக்கச் சொன்னான். முதலில் யாரும் நம்பவில்லை. ஆனால் வேறு வழி இல்லாததால் அவன் சொன்னபடியே செய்தார்கள். சில மாதங்களில் மழை பெய்தது. சேமித்த நீரால் மீண்டும் விவசாயம் தொடங்கியது. கிராமம் மீண்டும் உயிர் பெற்றது. அன்று முதல் ரஹீமை கேலி செய்தவர்கள் எல்லாம் அவனை மதிக்கத் தொடங்கினார்கள். ரஹீம் சிரித்தபடி சொன்னான், செல்வம் போகலாம், பணம் குறையலாம், ஆனால் அறிவு இருந்தால் எந்த இருளிலும் விளக்கு ஏற்றலாம் என்று கூறி முடித்தான். இந்த கதையில் உள்ள ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அறிவுதான் மனிதனின் உண்மையான செல்வம். அது வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது.